நண்பர்களே வணக்கம். படத்தோட ஆரம்பத்துல காட்டுக்குள்ள ஒருத்தன் வேக வேகமா ஓடுறான். இவன் தான் படத்தோட ஹீரோ. இவன் பேரு கோல்டு. என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஓடுறான் அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் ஒரு பிளாஷ்பேக் மாதிரி யோசிச்சு பாக்குறான். இவன் தான் ஹீரோவோட ஃப்ரெண்டு. அடுத்த வாரம் இந்த ஃப்ரெண்டுக்கு கல்யாணம். என்னோட கல்யாணத்தோட பார்ட்டிய ஒரு காட்டுக்குள்ள நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறேன். 2 நாள் முன்னாடியே நீ வந்துடணும் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்றான். 2 நாள் என்ன, 3 நாளைக்கு முன்னாடியே நான் வந்துருவேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கும் அந்த காட்டுல நடக்கிற பார்ட்டிக்கும் போறதுக்காக ஹீரோவோட பழைய காரை சரி பண்றான். காரு சரியானதுக்கு அப்புறம் காட்டுக்குள்ள வண்டியை ஓட்டிக்கிட்டு ஃப்ரெண்டோட பார்ட்டிக்கு போறான். போகும்போதெல்லாம் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட பத்தி யோசிச்சு பாக்குறான். ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் அவனுக்காக வெயிட் பண்றாங்க. இவ்வளவு நேரமாயும் இவன் இன்னும் வரலையே அப்படின்னு பேசிக்கிறாங்க. காட்டுக்குள்ள காரை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது காரோட என்ஜின்ல பிரச்சனையாயி காரு அப்படியே நின்னு போகுது. போனை எடுத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு போன் பண்றதுக்காக ட்ரை பண்றான். ஆனா இந்த காட்டுக்குள்ள மொபைல் நெட்வொர்க் கொஞ்சம் கூட இல்ல. இந்த காட்டுக்குள்ள வேற யாரோ இவனை ஃபாலோ பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. இவனை யாரோ ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு இவனுக்கு தெரியாது. ஏதாவது உதவி கிடைக்குமா அப்படின்னு பாக்குறதுக்காக இந்த காட்டுக்குள்ள அப்படியே இன்னும் உள்ளுக்குள்ள நடந்து போய் யாராவது இருக்காங்களா அப்படின்னு பாக்குறதுக்காக காட்டுக்குள்ள நடக்கிறான். காட்டுக்குள்ள எவ்வளவு தேடி பார்த்தோம், இங்கெல்லாம் யாருமே இல்ல. இனிமே என்ன பண்றதுன்னு இவனுக்கு ஒண்ணுமே தெரியல. அதுக்கப்புறம் அவனோட போனை எடுத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு போன் பண்ணி பாக்குறான். ஆனா இந்த காட்டுல கொஞ்சம் கூட நெட்வொர்க்கே இல்ல. எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தோம், போன் சிக்னல் கிடைக்கவே இல்ல. அடுத்தது என்ன பண்றதுனே தெரியாம ஹீரோ அந்த காட்டுக்குள்ள நடக்கிறான். எங்கேயாவது போன் நெட்வொர்க் கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணி பாக்குறான். யாரோட உதவியும் இல்லாம இந்த காட்டுல இருந்து இவனால தப்பிக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு காரு ஒண்ணு போறதை இவன் பாக்குறான். இந்த காருக்குள்ள ஒரு பொம்பளை இருக்கிறதையும் பாக்குறான். இந்த காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படியே நடந்து வரான். அது ஒரு வீட்டுக்குள்ள போறதை இவன் பாக்குறான். உதவி கேட்கறதுக்காக மெதுவா இந்த வீட்டுக்குள்ள வரான். இந்த வீட்டுல எந்த சத்தமும் இல்ல. யாருமே இல்லாத ஒரு காலியான வீடு மாதிரி இருக்கு. யாராவது இருக்காங்களான்னு இவனும் பாக்குறான். இவன் இந்த வீட்டுக்குள்ள நடந்து வர்றத வீட்டுக்குள்ள இருந்து யாரோ இவனை பாக்குறாங்க. வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து ஜன்னல் வழியா யாரோ இவனை பாக்குறாங்க. வீட்டோட மெயின் கதவு திறந்து இருக்கிறதால இவன் அப்படியே உள்ள வரான். ஹலோ, இங்க யாராவது இருக்கீங்களா? ஹலோ, யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சத்தம் போட்டு பாக்குறான். ஆனா எந்த சத்தமும் இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு பொம்பளை இவனை வந்து பாக்குறாங்க. இவங்க பேரு ஜீனா. இந்த ஆன்ட்டி இந்த வீட்டுல தான் தங்குறாங்க. இவனோட காரு நின்னு போயிடுச்சு அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் இவங்க கிட்ட சொல்றான். ஹீரோவுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி குடுக்கறாங்க. இவங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வெளியே ஒரு காரு ஒன்னு வருது. யாருன்னு பாக்குறதுக்காக இந்த பொம்பளை வெளியே போறாங்க. அவங்க வெளியே போன அந்த டைம்ல வீட்டோட வேலைக்காரி வந்து ஹீரோ கிட்ட பேசுறான்னு சொல்றதை விட பேச முயற்சி பண்றா அப்படின்னு சொல்லலாம். ஏன்டா இந்த வீட்டுல வந்து மாட்டிக்கிட்ட, உன்னோட நேரமே சரியில்லை அப்படின்னு இந்த வேலைக்காரி சொல்லலாம்னு வரும்போது இவளை வெளியே கூப்பிடுறாங்க. ஹீரோ கிட்ட முழுசா எதையும் சொல்ல முடியாம அப்படியே வெளியே போயிடுறா. இந்த வேலைக்காரி நம்ம கிட்ட என்ன சொல்ல வந்தா அப்படின்னு ஹீரோவும் யோசிக்கிறான். இந்த ஜீனா ஆன்ட்டியோட புருஷனும் பொண்ணும் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஹீரோவும் வெளியே வந்து இவங்கள பாக்குறான். இவன் பேரு கோல்டு. இவனோட காரு காட்டுல பிரச்சனை ஆயிடுச்சு, நம்ம வீட்டுல உதவி கேட்டு வந்திருக்கான் அப்படின்னு இவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாரும் உள்ள வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பாடெல்லாம் ரொம்ப சூப்பரா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. டேய் தம்பி, நீ வைன் குடிப்பியாடா அப்படின்னு ஹீரோ கிட்ட கேக்குறாரு. இல்ல சார், பரவாயில்ல, எனக்கு இப்ப வேணாம் அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். அதெல்லாம் பரவாயில்ல, இந்த வைனை குடி, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு இவர் சொல்ல ஹீரோவும் அதை வாங்கி குடிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அப்படியே தலையெல்லாம் சுத்துது. அப்படியே மயக்கம் போட்டு டேபிள்லயே படுத்துக்கிறான். நமக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண் விழிச்சு பாக்குறான். ஒரு ரூம்ல பயங்கரமா சத்தம் வர்றதால அங்க வந்து பாக்குறான். ஒரு 15 பேருக்கு மேல ஒன்னா உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிடுறத இவன் பாக்குறான். இவங்க எல்லாம் யாரா அப்படின்னு இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க எல்லாருமே சிரிச்சு சந்தோஷமா பேசுறத பாக்கும்போது எல்லாருமே ஜீனா ஆன்ட்டியோட சொந்தக்காரங்களா இருப்பாங்க அப்படின்னு இவன் நினைச்சுக்கிறான். இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இவன் பேரு கோல்டு. இவனோட காரு காட்டுல நின்னு போயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம உதவி கேட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படின்னு ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இந்த சீரியஸான விஷயத்த சொல்லும் போதும் ஏதோ ஒரு ஜோக்கு சொன்ன மாதிரி எல்லாரும் சம்பந்தமே இல்லாம பயங்கரமா சிரிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் போய் எதுக்குடா சிரிக்கிறாங்க அப்படின்னு ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. உதவி கேட்டு ஒரு ஆபத்தான வீட்டுல வந்து மாட்டிக்கிட்டோமே, இந்த வீட்டுல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறான். அப்படி என்ன ரகசியத்தை நம்ம கிட்ட இருந்து ஒளிச்சு வைக்கிறாங்க அப்படின்னு இவனுக்கு ஒண்ணுமே தெரியல. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே இங்க வந்திருக்கிற ஹீரோவை பாக்குறாங்க. இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ என்னடா அங்கேயே நிக்கிற, எங்க கூட வந்து உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 15 பேருக்கு மேல இருப்பாங்க. இவங்க எல்லாம் யாருன்னு ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. சாப்பிடும் போது எந்த காரணமும் இல்லாம சும்மா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்மள என்ன பண்ண போறாங்க அப்படின்னு ஹீரோ பயங்கரமா பயப்படுறான். வேற வழி இல்லாம அவங்க கூட உட்காந்து சாப்பிடுறான். சாப்பாடெல்லாம் பயங்கரமா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. சாப்பிடும் போது கூட இந்த வீட்டிலிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். இங்க இருக்கிற ஒரு நிமிஷமும் நம்ம உயிருக்கு ஆபத்து
அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். ஆனா அவனோட பயத்தை முகத்துல காமிச்சுக்காம நல்லா நடிக்கிறான். அப்படி இருக்கும்போது இவங்க வீட்டு முன்னாடி ஒரு பெரிய வண்டி வந்து நிக்குது. இந்த வண்டிக்குள்ள இருந்து ஒரு 20 பேர் இறங்குறாங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற ஆளு பத்தலன்னு இவங்களும் வராங்க. எல்லாருமே வீட்டுக்குள்ள வந்து உட்கார்றாங்க. வீட்டுக்குள்ள அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிற சாப்பாட இவங்களும் சாப்பிடுறாங்க. இவங்கெல்லாம் யாரா அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். எல்லாரும் இவங்க கிட்ட பேசிக்கிட்டே சாப்பாட சாப்பிடுறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாரையுமே ஒரு தாத்தா ஒருத்தர் பாக்குறாரு. வீட்டுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு ரூம்ல இருந்து இவரு இறங்கி வந்திருக்காரு. இந்த தாத்தா அங்க நின்னு பாக்குறத ஹீரோவும் திரும்பி பாக்குறான். இவன் பாக்குறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த தாத்தா அங்கிருந்து போயிடுறாரு. யாரா இந்த தாத்தா? இவரை இது வரைக்கும் நம்ம இந்த வீட்டுல பார்த்ததே இல்லையே அப்படின்னு இவரு யாருன்னு பாக்குறதுக்காக ஹீரோ அவர் பின்னாடியே போறான். அவரை தேடிக்கிட்டு மேல போகும்போது ஒரு பொண்ணு பாட்டு பாடுற சவுண்டை இவன் கேக்குறான். இந்த குரலை நம்ம இது வரைக்கும் கேட்டதே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறான். இந்த சவுண்டு எங்கிருந்து வருது அப்படின்னு தேடிக்கிட்டு நடந்து போறான். இங்க வந்து பார்த்தா ஒரு ரூம்ல ஒரு பொண்ணு பாட்டு பாடுறத இவன் பாக்குறான். இந்த பொண்ணை இது வரைக்கும் இந்த வீட்டுல பார்த்ததே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறான். இந்த பொண்ணு ஆரம்பத்துல நார்மலா பாட்டு பாடுறா. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட பயங்கர கோவமா பேசுறா. பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் பார்த்து பயந்து ஹீரோ அங்கிருந்து ஓடி போறான். நடந்த எல்லாத்தையும் ஜீனா ஆன்ட்டி கிட்ட வந்து சொல்றான். இந்த வீட்டுல என்ன நடக்குது அப்படின்னு ஹீரோ நிறைய கேள்விகளை கேட்கறான். ஆனா இவங்க எந்த பதிலும் சொல்லாம அப்படியே அமைதியா இருக்காங்க. சம்பந்தமே இல்லாம வேற ஏதேதோ பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ரூமுக்கு இவங்க எல்லாரும் வராங்க. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவை அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. அவங்களோட இடத்துக்கு கொண்டு வந்து முக்கியமான விஷயங்களை பேசுறாங்க. இந்த வீட்டிலிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். தினமும் இந்த வீட்டுல மர்மமான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இந்த வீட்டோட வேலைக்காரி மட்டும் ஹீரோவை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு பிளான் பண்றா. அவன் இங்கேயே இருந்தா அவன் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு இவளுக்கு மட்டும் தெரியும். ஒரு கதவு திறந்து இருக்கிறத ஹீரோ பாக்குறான். அது வழியா இந்த வீட்டிலிருந்து வெளியே வரான். போனை எடுத்து அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கால் பண்றான். ஆனா மொபைல் நெட்வொர்க் கொஞ்சம் கூட இல்ல. இவன் தப்பிக்க ட்ரை பண்றத இவரு பாக்குறாரு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. 2 பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த அங்கிள் சம்பந்தமே இல்லாம ஏதேதோ பேசுறாரு. இவரு என்ன பேசுறாருன்னு ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ ஹீரோ ஒரு கேள்வியை கேட்கறான். என்ன எதுக்கு இந்த வீட்டுல அடைச்சு வச்சிருக்கீங்க? நான் எப்பதான் வீட்டுக்கு போறது அப்படின்னு கேக்குறான். அதுக்கு இந்த அங்கிள் சொல்றாரு, உன்னை யாருமே இங்க அடைச்சு வைக்கல. இந்த வீட்டோட கதவு கேட்டு எல்லாமே எப்பவுமே திறந்துதான் இருக்கு. நீ எப்ப வேணாலும் இங்க இருந்து போலாம். உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க அப்படின்னு இந்த அங்கிள் சொல்றாரு. இத கேட்ட உடனே ஹீரோ ரொம்ப சந்தோஷமாயி அங்கிருந்து எழுந்து அப்படியே கிளம்ப பாக்குறான். கடைசியா இந்த ஒரு கதையை மட்டும் கேட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி இந்த அங்கிள் ஹீரோவை திரும்பவும் உட்கார வைக்கிறாரு. ஹீரோவும் வேற வழி இல்லாம அங்கிள் சொல்ற மாதிரியே கேக்குறான். சின்ன வயசுல அவரோட கிராமத்துல நடந்த விஷயங்களை இந்த அங்கிள் சொல்றாரு. அவரோட கிராமத்துல அவர் எப்படி வாழ்ந்தாரு, அவங்க கிராமத்து மக்கள் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு இந்த சிச்சுவேஷனுக்கு எந்த சம்பந்தமே இல்லாத ஸ்டோரிய சொல்றாரு. இதெல்லாம் நம்ம கிட்ட ஏண்டா சொல்றாரு அப்படின்னு ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. இவரு சீக்கிரம் இந்த கதையை முடிச்சா இங்க இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு மட்டும் யோசிக்கிறான். அவரு கதையை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இந்த 2 பேர் இந்த ரூமுக்கு வராங்க. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், எங்க கூட வா அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. கதையை சொல்லி முடிச்சதும் தப்பிக்கலாம்னு பார்த்தா இப்படி இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். இவங்க ஹீரோவை கூட்டிட்டு வீட்டுக்கு வெளியே வராங்க. என்னடா பண்ண போறாங்க அப்படின்னு ஹீரோவும் பயங்கரமா பயப்படுறான். இங்க வந்து பார்த்தா மண்ணுல ஒரு பெரிய குழிய வெட்டி வச்சிருக்காங்க. நம்மள சாவடிச்சிட்டு இந்த குழியில போட்டு புதைக்க போறாங்க அப்படின்னு ஹீரோ பயங்கரமா பயப்படுறான். எப்படியோ ஒரு வழியா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வீட்டோட மெயின் கேட்டுக்கு வரான். கேட்டை திறந்து வெளியே போகலாம்னு பார்த்தா இவனால முடியல. கேட்டு முன்னாடி ஒரு நாய் இருக்கிறதால இவனால அங்கிருந்து தப்பிக்க முடியல. என்ன பண்றதுனே தெரியாம திரும்பவும் வீட்டுக்குள்ளேயே வரான். அதுக்கப்புறம் அங்கிருந்து தப்பிச்சு வந்து இவங்க கிட்ட மாட்டிக்கிறான். இங்க வாடா கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்னு இவங்க கூப்பிடுறாங்க. அவங்க கிட்ட இருந்து திரும்பவும் தப்பிச்சு வீட்டுக்குள்ளேயே வரான். வேற எங்க போறதுன்னு இவனுக்கு தெரியல. வீட்டோட பின்வாசல் வழியா அப்படியே உள்ள வரான். ஒரு ரூமுக்குள்ள வந்து ஒளியலாம்னு பார்த்தா இந்த ரூம்ல அந்த தாத்தா நிக்கிறாரு. படத்துல நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த தாத்தா இந்த ரூம்ல நிக்கிறாரு. முதல்ல பாக்குறதுக்கு ரொம்ப டெரரா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவனை உட்கார வச்சு பேசுறாரு. இந்த வீட்டுல நீங்க யாரு அப்படின்னு ஹீரோ கேக்குறான். அதுக்கு தாத்தா சொல்றாரு, நான் வந்து ஜீனாவோட பெரியப்பா அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ முதல் முறை இந்த வீட்டுக்குள்ள வந்த போது அவனை உள்ள கூட்டிட்டு வந்து அவன் கூட பேசின அந்த ஆன்ட்டி தான் ஜீனா. அதுக்கப்புறம் இந்த தாத்தா அவரோட வாழ்க்கைய பத்தி நிறைய விஷயங்களை பேசி அப்படியே மொக்க போட ஆரம்பிக்கிறாரு. நல்லா நார்மலா பேசிட்டே இருக்கிறாரு. திடீர்னு எந்த காரணமும் இல்லாம கோவப்படுறாரு. என்னடா இந்த கிழவன் லூசு மாதிரி பேசுறான் அப்படின்னு ஹீரோவும் யோசிக்கிறான். இவன் நம்மள மொக்க போட்டே சாவடிச்சிருவானே, இவன் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறான். இந்த வீட்டுல நீ என்ன நடந்தாலும் பயப்படாத அப்படின்னு தாத்தா சொல்றாரு. அப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது இந்த வீட்டு வேலைக்காரி வந்து கதவை தட்டுறா. ஹீரோ
கதவை திறந்து வேலைக்காரி கிட்ட பேசுறான். நீ தப்பிக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம், எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, சத்தமே போடாம என் கூட வா, இந்த வீட்டில இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு வேலைக்காரி சொல்றான். நீ இந்த ரூம்ல என்ன பண்ற அப்படின்னு வேலைக்காரி கேட்கும்போது ஹீரோ சொல்றான், நான் இந்த தாத்தா கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். என்னடா சொல்ற, இந்த ரூம்ல எந்த தாத்தாவும் இல்ல அப்படின்னு வேலைக்காரி சொல்ல ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ நம்ம இவ்வளவு நேரம் யார்கிட்ட பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு யோசிக்கிறான். அங்கிருந்து தப்பிச்சு வீட்டை விட்டு வெளியே வரலாம்னு பார்க்கும்போது திரும்பவும் ஜீனா ஆன்ட்டி கிட்ட மாட்டிக்கிறான். எல்லாரும் சேர்ந்து ஹீரோவை பிடிச்சு அடிக்கிறாங்க. அவன் தப்பிச்சு போகாம இருக்கிறதுக்காக ஒரு சேர்ல உட்கார வச்சு அப்படியே கட்டி போட்டு வைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த வேலைக்காரி திரும்பவும் வந்து ஹீரோவை காப்பாத்துறான். அவனுக்கு குடிக்க தண்ணி எல்லாம் கொடுத்து கையில இருக்கிற கட்டெல்லாம் அவுத்து விட்டு இங்கிருந்து காப்பாத்துறான். நீ செய்யற இந்த உதவிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு ஹீரோ சொல்றான். அந்த ரூம்ல இருந்து தப்பிச்சு வீட்டை விட்டு வெளியே வரலாம்னு பார்க்கும்போது இவன் கெட்ட நேரம் திரும்பவும் மாட்டிக்கிறான். எங்கடா தப்பிச்சு போக பாக்குற அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஹீரோவை அடிக்கிறாங்க. இவங்க சண்டை போடுற சவுண்டு இந்த தாத்தாவுக்கு கேக்குது. எல்லாரும் ஹீரோவை போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு தாத்தா தெரிஞ்சுக்கிறாரு. ஹீரோவை காப்பாத்துறதுக்காக அவரோட ரூமை விட்டு வெளியே வராரு. கீழே வந்து அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போட்டு ஹீரோவை காப்பாத்துறாரு. இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ், எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சு போ அப்படின்னு தாத்தா சொல்றாரு. வேக வேகமா அங்கிருந்து ஓடி அந்த வீட்டை விட்டு தப்பிக்கிறான். அவன் இங்கிருந்து தப்பிக்கிறத தாத்தாவும் பாக்குறாரு. வேக வேகமா காட்டுக்குள்ள ஓடுறான். அவனோட காரை நோக்கி ஓடுறான். ரொம்ப நேரம் ஓடுனதுக்கு அப்புறம் கார்ல வந்து உட்கார்றான். அந்த காட்டுக்குள்ள ஒரு மர்மமான பொண்ணு நடந்து போறத இவன் பாக்குறான். அவளோட முகத்தை இவனால பார்க்க முடியல. இவன் கண்ணு முன்னாடியே அந்த பொண்ணு அப்படியே மாயமா மறைஞ்சு போறா. என்னடா நடக்குது அப்படின்னு இவனுக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் முகத்துல இருந்த காயங்கள் எல்லாமே மாயமா மறைஞ்சு போகுது. அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சு அவனோட சொந்த ஊருக்கே வந்துடுறான். அவனோட ஃப்ரெண்ட சந்திச்சு நடந்த எல்லாத்தையும் அவன் கிட்ட சொல்றான். இந்த ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு தான் ஹீரோ போகலாம்னு இருந்தான். இந்த ஃப்ரெண்டு அரேஞ்ச் பண்ண பார்ட்டிக்கு போயிட்டு இருக்கும் போதுதான் எல்லாமே நடந்தது. இவ்வளவு நாளா எங்கடா இருந்த அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு கேட்க நடந்த எல்லாத்தையும் ஹீரோவும் சொல்றான். ஆனா இந்த ஃப்ரெண்டு அதெல்லாம் நம்பவே மாட்டான். கல்யாணத்துக்கு வராம இருக்கிறதுக்காக இவன் ஏதோ பொய் சொல்றான் அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு நினைச்சுக்கிறான். நான் அரேஞ்ச் பண்ண அந்த பார்ட்டிக்கு நீ வருவேன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், ஆனா நீ வரவே இல்ல, என்ன நீ நல்லா ஏமாத்திட்ட அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றான். ஆனா ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம அந்த காட்டுல நடந்த மர்மமான விஷயங்களை இவன் யோசிச்சு பார்க்கறான். எல்லாமே ஒரு கனவு மாதிரி இருக்கு. இதெல்லாம் நிஜமா நடந்துதா இல்ல எல்லாமே என்னோட கற்பனையா அப்படின்னு அவனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஏதோ ஒண்ணு அங்கிருந்து தப்பிச்சாச்சு அப்படின்னு சந்தோஷமா இருக்கிறான். அவன் ஃப்ரெண்டு போனதுக்கு அப்புறம் ரோட் சைடுல வந்து நிக்கிறான். இங்க இவன் நிக்கும் போது அந்த காட்டுல இவன் பார்த்த அந்த பொண்ணு இங்க வந்து நிக்கிறா. யாருடா இந்த பொண்ணு அப்படின்னு இவனுக்கு ஒண்ணுமே புரியல. முகத்தை கூட ஒழுங்கா பார்க்கவே முடியல. இவன் பக்கத்திலேயே நிக்கிறா. இவனும் பேசலாமா வேணாமான்னு யோசிக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் அப்படி அமைதியா நிக்கிறத காமிச்சுக்கிட்டு இந்த படத்தை அப்படியே முடிச்சுக்கிறாங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. தயவு செய்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு என்ன சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.